ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு கேரட்டை வச்சு சூப்பராக ஒரு அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த கேரட்டை துருவவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பர்ஃபெக்டான அல்வா செய்யலாம். வாங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெங்கல கடாய் எடுத்திருக்கேன். அடிகனமாக இருக்க எந்த பாத்திரம் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் சட்னிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, கரண்டி. அந்த கரண்டியில் நெய் எடுத்து சேர்க்கிறேன். 3/4 கரண்டி அளவு இருக்கும். அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவு இருக்கும். அதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்றதுல நம்மளோட வசதியை பொறுத்து தான் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இந்த கலரில் வந்த உடனேயே அதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சையும் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். திராட்சைகள் இது போல் பலூன் மாதிரி வந்த உடனேயே தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுலேயே நம்ம வேக விட்டு செஞ்சால் லாஸ்ட்டில் இந்த முந்திரி பருப்பில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது. அதனால தான் இப்போ அந்த 2 கேரட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடுறேன். நான் சேர்த்துட்டு நெய்லியே நம்ம வதக்கலாம். கேரட்டை நீங்கள் இது போல் தான் கரெக்டாக கட் பண்ணணும்னு இல்லை, ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். கட் பண்ணி அதை எடுத்து சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு நெய்யிலேயே நல்லா வதக்குங்க. நெய்யில் நல்லா வதக்குனா தான் கேரட் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. கேரட் இது போல் நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா கேரட் மசிதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேரட் வேகலைன்னா நமக்கு கரண்டி வச்சு அழுத்தும் போது அது மசியாது. அப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வேக விட்டுடுங்க. இப்போ கேரட் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும். நெய் குறைவாக சேர்த்துருந்தீங்க இல்லை தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கேரட் அடிப்பிடிச்சிடும். அதனால் தீயை குறைச்சி வச்சுருங்க. நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது அல்வா அப்படிங்கிறதுனால நெய் கூடுதலாக சேர்த்தா நல்லா சுவையாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு இது மசியுது. இது போல் கரண்டி வச்சு நம்ம இதை 1-2 மசிச்சு விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களோட விருப்பம்தான். இது போல் திரியாக வர அளவுக்கு நீங்கள் மசிச்சுக்கோங்க. ரொம்பவும் அப்படியே குழகுழப்பாக இது நமக்கு ஆக்கக்கூடாது. துருவுறதை விட இது போல் நீங்கள் மசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு இது மசிஞ்சு வந்துடும். இப்போது கேரட் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இது போல் நெய்யிலேயே இந்த கேரட் ஃபுல்லாக வேகணும். வெந்த பிறகு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்து செய்கிறேன். ஏற்கனவே காய்ச்சின பால் நல்லா திக்காக இருக்க அந்த பால் ஏடோடையே நான் சேர்த்துக்கிறேன். 200 ml அளவுள்ள பால் இதில் சேர்க்கிறேன். இப்போது இந்த கேரட் பால்லையே சேர்ந்து நல்லா சுருங்கி வரட்டும். இது நல்லா ஒரு பாகு பதத்துக்கு வரும். நல்லா சுருங்கி, அதாவது சர்க்கரை பாகு போல் கிடையாது, இந்த பால் கோவா போல் நல்லா நமக்கு சுருங்கி வரும். அது வரைக்கும் இதை நம்ம வேக விடணும். இந்த சமயத்தில் ஒரு 4-5 ஏலக்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் நல்லா பவுடராக்கி அதை எடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வாசனை நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ நம்ம அந்த அளவு சேர்த்துக்கலாம். பால் நல்லா சுருங்கி பால் ஏடு படிஞ்சு வருது பாருங்கள். பால் சேர்த்து செய்யும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை விட சீக்கிரமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள், அதாவது கண்டென்ஸ்டு மில்க்கு எந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அது சேர்த்துக்கோங்க. ஒரு 150 ml அளவுள்ள கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கும்பொழுது சர்க்கரையோட அளவு பார்த்து சேர்க்கணும். ஏன்னா கண்டென்ஸ்டு மில்கே நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால இப்போ நம்ம பால் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரையோட அளவு எந்த அளவு நம்ம கேரட்டை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். அதே போல் சர்க்கரையோட அளவு ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த பவுலில் 3/4 அளவு சர்க்கரை நான் சேர்த்தேன். சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. இது சேர்க்காமலே நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஃபுட் கலர் சேர்த்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் சேர்த்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கு உண்டான ரீசன் நான் சொல்கிறேன்.
இப்போது இந்த சர்க்கரை நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்த பிறகு இது போல் சர்க்கரை கொஞ்சம் நல்லா லிக்விட் ஆகி திரும்பவும் திக்காக மாறி வரும். அந்த சமயத்தில் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். இது போல் சர்க்கரையும் கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக திக்காக மாறி வரும். அதாவது சர்க்கரை சேர்த்தா 5 நிமிஷத்துக்குலாம் இது போல் வந்துடும். இது ஒரு கரெக்டான பதம். இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆறின பிறகு கூட ரொம்ப கட்டியாகாமல் நல்லா அல்வா எந்த பதத்தில் இருக்குமோ அது போல் நல்லா சூப்பராக அல்வா ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஸ்பூனில் எடுத்தாலே நல்லா இது அல்வா போல் வரும், கட்டியாக நமக்கு மாறாது. அதுக்கு காரணம் கரெக்டான பதத்தில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் உடனே சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் ஏன் ஃபுட் கலர் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு கேரட் அல்வா செய்யறதுக்கு. ஆனால் இந்த கேரட் அல்வா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தானே நீங்கள் உள்ளே வந்து பார்ப்பீங்க. அதனால நான் ஃபுட் கலர் சேர்த்தேன். அது ஒரு பிரைட்டான கலரில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. தயவு செஞ்சு வீட்டில் செய்யும்பொழுது ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. சர்க்கரையோட அளவு உங்களோட கேரட் எந்த அளவு இனிப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் தேவைப்படும். அதையும் பார்த்துக்கோங்க. பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணுன்னு தோன்ற இந்த கேரட் அல்வாவை இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.